ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அதே பகுதியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரும் பிரச்சாரம் செய்ய முற்பட்டதால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம். இளங்கோவன், முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலானது இரண்டாவது முறையாக வரும் 5ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி கட்சியினருடன் பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு பிரார்த்தனை நடத்திவிட்டு வெளியே வரும் கிறிஸ்தவ மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது அதே பகுதியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தீர்மானத்துக்கு எதிராக துண்டு பிரசங்களை வழங்கினர். இதனால் இருதரப்பிடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. தீர்மானத்துக்கு எதிராக துண்டு பிரசங்கள் வழங்கி வந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் நாம் தமிழக செஞ்சு தடுத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அந்த பகுதியில் பெரியார் திராவிட கழகத்தினர் மேலும் நோட்டீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்து அப்புறப்படுத்தும்படி நாம் தமிழர் கட்சி கூறிய நிலையில் அந்த பகுதியில் பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் நாம் தமிழர் இடையே மோதல் ஏற்பட்டது. சம்பவத்திற்கு வந்த நகர காவலர் துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமரன் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் பேசி அந்த இடத்தில் அப்புறப்படுத்தி தற்போது தேவாலயம் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் நோட்டீஸ் வழங்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்.